ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RST Skye. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி புதினா சாதம். இது ஒரு வெரைட்டி ரைஸ் தான். புதினான்றப்போ இதுவும் ஒரு கீரை வகையை சார்ந்தது தான். இதை கூட வாரத்தில் ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட 1-2 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மூணுத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புதினா சாதத்துக்குரிய கலவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி முறையில் செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்ப நல்லது கூட, நல்லாவும் இருக்கும். குக்கரில் செய்கிறத விட இது நல்லாயிருக்கும். எப்போவுமே குக்கரில் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டோம். அது கலர் மாறினதுக்கப்புறமா முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு இந்த பருப்பு வகைகள்லாம் சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச புதினா கலவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவைக்கு தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுவை பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வேக வச்சு வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி எடுத்தால் அருமையான டேஸ்டியான குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா சாதம் ரெடி. எப்போவுமே குக்கரில் செய்கிறது உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பழகுங்க. ரொம்ப அருமையான டேஸ்டியான மின்ட் ரைஸ் ரெடி. அதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.